ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், முருகப்பெருமானுக்கு பிடித்த அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதி, அதன் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். முருகப்பெருமானை போற்றி பாடப்பட்ட நூல்களில் மிகவும் புகழ் பெற்றதும் சக்தி வாய்ந்ததுமாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் ஆகியவை. இதேபோல் அருணகிரிநாதரால் இயக்கப்பட்ட பாடல்கள் முருகனையே நேரில் வரவழைக்கும் சக்தி படைத்தவை ஆகும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் நிறைந்த நூல் தான் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதியை தினமும் பாராயணம் செய்து வந்தால் முருகனின் அருளும் வருமானமும் பெருகும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானின் உருவம், படை போன்றவற்றை போற்றி பாடப்பட்டுள்ள இந்த பாடல் முருகப்பெருமானே குருவாக வந்து தனக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் கேட்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானை போற்றி பாடப்பட்ட நூல்களில் ஒன்று கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதரால் இயக்கப்பட்ட இந்த நூல் 51 பாடல்களை கொண்டதாகும். அனுமதி என்ற சொல்லை அணு பிளஸ் பூதி என பிரிக்கலாம். அதில் அணு என்பது அனுபவத்தையும், பூதி என்பது புத்தியையும் குறிக்கும். அறிவை பூரிக்க வைப்பதே அனுபூதியாகும். இந்த பாடலை கிளியின் உடலில் இருந்து அருணகிரிநாதர் பாடியதாக சொல்லப்படுகிறது. கந்தர் அனுபூதி படித்தால் பண கஷ்டம் தீருமா? காஞ்சி மகா பெரியவா சொன்ன பதில். காஞ்சி மகா பெரியவா எத்தனையோ பேரின் சந்தேகங்களையும் மனக்குழப்பங்களையும் தீராத கஷ்டங்களையும் தீர வழிகாட்டியும் அறிவுரை வழங்கியும் உள்ளார். சாஸ்திர சம்பிரதாயங்கள், பிரார்த்தனைகள் பற்றியும் பக்தர்களுக்கு எழும் எத்தனையோ சந்தேகங்களுக்கு எளிய முறையில் விளக்கம் சொல்லி புரிய வைத்துள்ளார். பலரின் பிரச்சனைகள் தீர எளிய பரிகாரங்களையும் அதே சமயம் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் உள்ள பரிகாரங்களை சொல்லி பலரின் வாழ்விலும் ஒளியேற்றி வைத்துள்ளார். காஞ்சி மகா பெரியவரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவர் பக்தர்களுக்கு அருளிய அறிவுரைகளும் இன்றும் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுவதாக அமைந்துள்ளது. அப்படி பக்தர்கள் ஒருவருக்கு கந்தர் அனுபூதி பற்றி ஏற்பட்ட சந்தேகத்தை நீக்கியதுடன் வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் என அனைவருக்கும் வழிகாட்டி உள்ளார். தீராத வறுமை, கடன் ஆகியவற்றில் இருந்து மீள முடியாமல் தவித்த முருக பக்தர் ஒருவர் எத்தனையோ வழிபாடுகளை செய்துவிட்டு கடைசியாக அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்ய துவங்கினார். தினமும் தவறாமல் முருகன் முன் அமர்ந்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தார். ஆனாலும் வறுமை நீங்கவில்லை, கடனும் தீரவில்லை. இதனால் மனம் வருந்திய அந்த முருக பக்தருக்கு மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. செல்வம் வளம் சேர வேண்டும் என்றால் மகாலட்சுமியை வணங்கி அவருக்கு உரிய ஸ்லோகம், மந்திரங்களைத்தானே பாராயணம் செய்ய வேண்டும். நாம் தான் தெரியாமல் தவறாக கந்தர் அனுபூதியை படித்து கொண்டிருக்கிறோமோ என குழப்பத்தில் ஆழ்ந்தார். தனது குழப்பத்தை, சந்தேகத்தை யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என யோசித்த அந்த பக்தருக்கு காஞ்சி மகா பெரியவாவின் நினைவு வந்தது. நேராக காஞ்சிபுரம் புறப்பட்டு சென்றார். மகா பெரியவாவை தரிசித்து ஆசி பெற்றார். பிறகு சற்று தயக்கத்துடன், சுவாமி, எனக்கு மனதில் ஒரு சந்தேகம், குழப்பம் எழுந்துள்ளது. அதை நீங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என கேட்டார். என்ன சந்தேகம் என கேட்ட மகா பெரியவாவிடம், எனக்கு தற்போதைய முதல் தேவை பணம்தான் சுவாமி. கடன் சுமையால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். வரும் வருமானம் குடும்பத்தை நடத்துவதற்கே பற்றாக்குறையாக உள்ளது. வட்டி கூட கட்ட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் பகவானை சரணடைவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. லட்சுமி கடாட்சம் பெற ஏதேனும் ஸ்லோகம் இருந்தால் பரிந்துரை செய்யுங்கள் என்றார். இதற்கு மகா பெரியவா, சரி, உன்னுடைய தேவை கஷ்டத்தை சொல்லிவிட்டாய். சந்தேகம் என்னவென்று இதுவரை சொல்லவில்லையே என்றார். அதற்கு அந்த பக்தர், அது வேறு ஒன்றுமில்லை சாமி, கஷ்டம் தீர வேண்டும் என இதுவரை கந்தர் அனுபூதியை படித்து வந்தேன். வருமானம் அதிகரிக்க கந்தர் அனுபூதியை நான் படித்தது சரியா இல்லையா என கேட்டார். இதை கேட்டு லேசாக புன்னகைத்தபடி பதில் அளித்த மகா பெரியவா, முன் ஜென்ம வினை பயன் நீங்கும் வரை நம்பிக்கை உடன் பாராயணம் செய். அதன் பிறகு பலன் கிடைக்கும். இந்த பலன் இந்த சமயத்தில்தான் கிடைக்க வேண்டும் என கணக்கு உள்ளது. கந்தர் அனுபூதியை நிச்சயம் செல்வ வளம் தரும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து படி என்றார்.
அப்படியும் சந்தேகம் நீங்காத அந்த பக்தர், கந்தர் அனுபூதியோ அல்லது வேறு ஏதாவது சான்று இதற்கு உள்ளதா சாமி என கேட்டார். சான்றை ஏன் வெளியில் தேடுகிறாய்? கந்தர் அனுபூதியிலேயே உள்ளதே. கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல் என்றார் மகா பெரியவா. அந்த அடியவரும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என பாடினார். இதற்கு பொருள் என்ன என கேட்டார் மகா பெரியவா. குருவாய் வந்து அருள் செய்ய வேண்டும் குகனே என அழைப்பதாக பொருள் என்றார் பக்தர்கள். இப்போது சிரித்தபடி விளக்கம் அளித்த மகா பெரியவா, இதற்கு 2 பொருள்கள் உண்டு. வருவாய் அருள்வாய் என்றால் வா வந்து அருள் புரிய வேண்டும் என்பது ஒரு பொருள். மற்றொன்று வருவாய் தா என்றும் ஒரு பொருள் உண்டு என்றார். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னுமா உனக்கு சந்தேகம்? வேறு ஸ்லோகம் தேவையே இல்லை. கந்தர் அனுபூதியை தொடர்ந்து பாராயணம் செய் என சொல்லி அந்த பக்தரை அனுப்பி வைத்தார். காஞ்சி மகா பெரியவா, நம்பிக்கையுடன் பொறுமையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படியே செய்தாலும் நமக்கு வினைப்பயன் தீர்ந்து அது எப்போது நடக்க வேண்டும் என இருக்கிறதோ அப்போதுதான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்ட பக்தர் மகா பெரியவாவை வணங்கிவிட்டு சென்றார். நாமும் தினமும் கந்தர் அனுபூதியை தினமும் பாராயணம் செய்து முருகனின் அருள் பெறுவோம். அனைவரும் முருகனின் அருள் பெற்று வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.